மதமும் இருளை எக்ஸ்போஸ் பண்ணும். ஒரு மனுஷன் ஊர்ல தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அந்த இருளை ஊருக்கு எக்ஸ்போஸ் பண்ணிரும், எக்ஸ்போஸ் பண்ணும். ஆனா அந்த மனிதனுடைய இருளை உலகம் எக்ஸ்பெல் பண்ணாது, வெளியே துரத்தாது. ஆனா ஒளி என்ன செய்யும் என்றால், உங்ககிட்ட டைரக்டா வந்து உங்க வாழ்க்கையில இருளை காமிக்கிறது மட்டுமல்ல, இருளிலிருந்து இருந்து உங்களை தூக்கி எடுத்துட முடியும். யோவான் 1:1 வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கவனிச்சு வாங்க. இயேசுநாதரை குறித்து பேசுகிறது. வார்த்தையா இருந்தார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார், சகலமும் வரமும் உண்டாக்கப்பட்டுச்சு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தார். கீழே இருக்க வசனங்கள் அவரே ஒளியா இருந்தான்னு சொல்றது. இயேசு இந்த பூமியில ஒளியா இருந்தார். ஏன் ஒளியா இருந்தார்? அவருக்குள் ஜீவன் இருந்தது, பிதாவுடைய ஜீவன் அவருக்குள்ள இருந்தது, அதனால அவர் ஒளியா இருந்தார். இன்னைக்கு நாம் இந்த உலகத்துல ஒளியா இருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவ இருக்கிறார், கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. ஒளியுடைய தன்மை என்னவென்றால், வார்த்தை ஒளியா இருக்கிறதுங்க. அவர் சொல்லும் பொழுது வார்த்தை ஒளியா இருக்கிறது. ஒளி இருளை மேற்கொள்ளுகிறது, இருள் ஒளியை பற்றி கொள்ளவில்லை, அப்படிதான் சொல்லுது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளணும்னா அதை மேற்கொள்ளலை. கவனிச்சு பாருங்க. வார்த்தைங்கிறது ஒளி, வெளிச்சம். வெளிச்சத்துடைய பிரதானமான காரியம், வெளிச்சம் இருளை எக்ஸ்போஸ் பண்ணும். முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணும், இது இருள் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணும். இந்த செயல் சரியில்லை, இது தவறானது, இது தேவனுக்கு உகந்ததல்லைங்கிறதை முதல்ல ஒளி எக்ஸ்போஸ் பண்ணும். இது சொன்னது புரியுதுங்க இல்லையா? இப்படி வாழும்படியா கர்த்தர் உண்டாக்கல, இப்படி வாழும்படியா உண்டாக்குறாருன்னு வார்த்தை இருளை எக்ஸ்போஸ் பண்ணுது. ரெண்டாவது காரியம், ஒளி இருளை எக்ஸ்பெல் பண்ணுது, வெளியே துரத்துது. எக்ஸ்போஸ் பண்ணுகிறது ஒரு காரியம், ரெண்டாவது காரியம் எக்ஸ்பெல் பண்றது, வெளியேற்றுகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் யுத்தம் வரும் பொழுது யாரு ஜெயிப்பாங்கன்னு காமண்டா நீங்க வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. வெளிச்சம் வந்த உடனே இருள் அந்த விட்டு நகர ஆரம்பிச்சிடும். அந்த செகண்ட், ஒரு செகண்ட் இருக்காதுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? மதம் வேற, தேவனோடு உறவுள்ள ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தை வேற. கவனிங்க. மதமும் இருளை எக்ஸ்போஸ் பண்ணும். ஒரு மனுஷன் ஊர்ல தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா போதும், அடுத்து தந்தி டிவிக்கு வந்துடும். சிறுவிழித்துறையே பதட்டமா இருக்கிறது மாங்க, ஒரு ஆளுக்கு தான் போச்சு. அது அந்த இருளை ஊருக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடும், எக்ஸ்போஸ் பண்ணும். ஆனா அந்த மனிதனுடைய இருளை உலகம் எக்ஸ்பெல் பண்ணாது, வெளியே துரத்தாது, அவனை துரத்திடும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனா ஒளி என்ன செய்யும் என்றால், உங்ககிட்ட டைரக்டா வந்து உங்கள் வாழ்க்கையில இருளை காமிக்கிறது மட்டுமல்ல, இருளிலிருந்து உங்களை தூக்கி எடுத்துரும். அப்படியே நான் சொன்னது புரியுதுங்களா? எக்ஸ்பெல் பண்றது, எக்ஸ்போஸ் பண்றது மட்டுமல்ல, இருளே இல்லாத ஒரு மண்டலத்தை கொண்டு வந்துடும். வார்த்தை வந்து உங்களை கண்டம் பண்ணாதுங்க, வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்குங்க, செப்பரேட் பண்ணும், வேறு பிரிக்கும். அந்த வார்த்தை வரும் பொழுது கலங்கக்கூடாது, தயங்கக்கூடாது, அன்னீசியா ஃபீல் பண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில் சரியில்லை, வார்த்தை என்கிட்ட பேசுது, என்னை வேற மண்டலத்துக்கு நிறைவான வாழ்க்கை கொண்டு போகுதுன்னு பார்க்கணும். வார்த்தை கழுவுது, வார்த்தை சுத்திகரிக்கிறது, வார்த்தை நம்மை வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்துகிறது. கவனிக்கிறீங்க? அதனால தான் நான் விசுவாசிக்கிற ஒரே ஒரு காரியம், தொடர்ந்து வார்த்தையை பேசிகிட்டே இருக்கணும். ஒரு காரியத்தில் குறை இருக்கா, அதை குறித்து கேட்டுட்டே வாங்க, கேட்டுட்டே வாங்க.
கொஞ்ச நாள் தானாக வார்த்தை உங்களை சுத்திகரிச்சிட்டே இருக்கும்.